ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி மரபா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும், வாங்க பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா சளி, இரும்பல், அப்புறம் ஜீரண கோளாறு இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இஞ்சி எடுத்துருக்கேங்க. இதை வந்து தோலெல்லாம் நல்லா நீக்கிக்குங்க. ஒரு 100 கிராமுக்கு மேலேயே எடுத்துருக்கேன் இஞ்சி. இதெல்லாம் தோலெல்லாம் நீக்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இஞ்சியில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்ட பிறகு ஒரு கடாயில் வந்து இப்போ நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க. 1 கப் அளவுக்கு மேலேயே கொஞ்சம் இஞ்சி இருந்தது. ஸோ 2 கப் அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே கரைய ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா கம்பி பதம், லைட்டாக கம்பி பதம் வர மாதிரி நம்ம இந்த சர்க்கரை பாகை எடுத்துக்கணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கரைச்சி விட்டனாலே வந்துடும். பாருங்கள், ஸ்டிக்கியாக வர ஆரம்பிச்சிடுது இல்லைங்களா. ரெடியாக வச்சுருக்க நம்ம இஞ்சி பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டிக்கி நல்லா வந்துடுச்சுன்னா ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா சாப்பிடாத இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இரும்பல், அப்புறம் பார்த்திங்கன்னா சளி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லாவே கேட்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாம் விக்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் வீட்லேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது, நல்லாவும் இருக்குங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் ஆட் பண்ணி கூட செய்யலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. எப்பயும் ஒரு ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நல்லா சுண்டி வரட்டும். ஃபஸ்ட்டு நான் வெல்லம் வச்சு தான் செய்யலாம் அப்படின்னு நினச்சேங்க. பட் அது இன்னொரு டைம் வேறு மாடலில் செஞ்சு காமிக்கிறேன் அது எப்படின்ட்டு. ஆல்ரெடி நான் வந்து நம்மளோட சேனலில் இஞ்சும் அப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காவையும் வச்சு செஞ்சுருக்கேன். அது வந்து வெல்லம் போட்டு தான் செஞ்சுருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டால் போய் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக வரணுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இதை பாருங்கள், கொஞ்சம் கரையிற மாதிரி இருக்குது. நல்லா நம்ம இன்னும் உருண்டையாக ஆகிற அளவுக்கு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், உருண்டை நல்லா வருது, கரையவே இல்லை. இப்போ இது கரெக்டான பதம். ஒரு பிளேட்டில் வந்து நெய் ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க, தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பேஸ்ட் எல்லாமே எடுத்து நம்ம அந்த தட்டில் போட்டுடலாம். அந்த ஆம்லா செஞ்சுருக்க இல்லைங்களா, நெல்லிக்காய் அது செஞ்சது வந்து நீங்கள் பசி நல்லாவே எடுக்கும். அந்த இதுவை சாப்பிட்டிங்கன்னா அந்த பர்ஃபியும் நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் தேவைப்பட்டால் போய் பாருங்கள். இது வந்து ரொம்ப ஆற விட்டிங்கன்னா கட் பண்ணுறது கஷ்டங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க, இல்லைனா ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் விட்ட உடனேவே கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிங்க. சூப்பரான இஞ்சி மரபா தயாருங்க. குயிக்காகவும் செஞ்சிடலாம், ஈஸியானதும் கூட. 2 பொருள் இருந்தாலே போதுங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பசியும் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பலுக்கெல்லாமும் ரொம்ப ஈஸியாக க்யூர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சூப்பரான இஞ்சி மரபா தயார். தேவைப்பட்டால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாமும் நம்மளோட சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.